தத்தையோட புத்திரன் சுகன். சுகி அப்படிங்கிறது தத்தை, அந்த தத்தையோட புத்திரன் சுகன் அப்படின்னு பேரை கொடுத்தார். ஸ்லோகம் 21. ப்ரஹஸ்பதிம் உபாத்யாயம் கிருத்வா व्याससुतः तदा व्रतानि ब्रह्मचर्यस्य चकार विधिपूर्वकं बृहस्पतिमुपाध्यायं कृत्वा व्याससुतस्तदा व्रतानि ब्रह्मचर्यस्य चकार विधिपूर्वकं. ബൃഹസ്പതിയെ ഗുരുവായിട്ട് സ്വീകരിച്ചിട്ട് വ്യാസപുത്രനായിരിക്കുന്ന ശുഗൻ ബ്രഹ്മചര്യ വ്രതങ്ങൾ വിധി അനുസരിച്ച് അനുഷ്ഠിച്ചാർ. ശ്ലോകം 22. സഹ അദീത്യ നിഖിലാൻ വേദാൻ സരഹസ്യാൻ സസംഗ്രഹാൻ ധർമ്മശാസ്ത്രാണി സർവാണി കൃത്വാ ഗുരുകുലേ ശുഗഃ. സോദീത്യ നിഖിലാൻ വേദാൻ സരഹസ്യാൻ സസംഗ്രഹാൻ ധർമ്മശാസ്ത്രാണി സർവാണി കൃത്വാ ഗുരുകുലേ ശുഗഃ. എല്ലാ രഹസ്യങ്ങളോടുകൂടിന എല്ലാ സാരങ്ങളോടുകൂടിന എല്ലാ വേദങ്ങളും എല്ലാ ധർമ്മശാസ്ത്രങ്ങളും ശ്രുതിചനന വേദം, സ്മിருதி ചനന ധർമ്മശാസ്ത്രം. அதனால எல்லா வேதங்களும் தர்மசாஸ்திரங்களும் குருகுலத்திலேந்து ஸ்ரீசுகன் படிச்சார். அப்படி படிச்சுட்டு அடுத்த ஸ்லோகம் 23வது ஸ்லோகம். குரவே தட்சிணாம் தத்வா சமாவிருத்தஹ முனிஹி ததா ஆஜகாம பிதுப்பார்ஷ்வம் கிருஷ்ண த்வைபாயனஸ்யதா. குரவே தட்சிணாம் தத்வா சமாவிருத்தோ முனிஸ்ததா ஆஜகாம பிதுர்பார்ஷ்வம் கிருஷ்ண த்வைபாயனஸ்யதா. குருவுக்கு தட்சணை கொடுத்து சமாவர்த்தன கர்மத்தை பூர்த்தி பண்ணின சுகன் அப்பாவான கிருஷ்ணத்வைபாயனோடு பக்கத்துல வந்து சேர்ந்தார். ஸ்லோகம் 24. திருஷ்ட்வா व्यासः शुगं प्राप्तं प्रेम्णः उत्थाय ससंभ्रमम् आलिलिङ्ग मुहुः ग्राणं मूर्ध्नि तस्य चकारः. दृष्ट्वा व्यासशुगं प्राप्तं प्रेम्णोत्थाय ससंभ्रमम् आलिलिङ्ग मुहुर्ग्राणं மூர்த்னி தஸ்ய சகாரஹ. ஸ்ரீசுகன் வந்ததை பார்த்துட்டு வியாச பகவான் திடீர்னு எந்திருந்து ரொம்ப பாசத்தோடு கூடிட்டு புத்திரனை கெட்டி பிடிச்சார். மறுபடியும் புத்திரனோடு சிரசில முத்தம் கொடுத்தார். ஸ்லோகம் 25. பப்ரச்ச குஷலம் வியாசஹ ததா ச அத்யயனம் சுஜிஹி ஆஸ்வாஸ்ய ஸ்தாபயாமாஸ சுகம் தத்ர ஆஸ்ரமே சுபே. பப்ரச்ச குஷலம் வியாசஸ்ததா சாத்யயனம் சுஜே ஆஸ்வாஸ்ய ஸ்தாபயாமாஸ சுகம் தத்ர ஆஸ்ரமே சுபே. படிப்பெல்லாம் எப்படி படிச்சாய்? நன்னா படிச்சியா? நன்னா இருக்கியா? இப்படியெல்லாம் ஒரு சில கேள்விகள் எல்லாம் புத்திரன் கிட்ட கேட்டார் வியாசர். എന്നിട്ട് இத்தனை நாளைக்கு முன்ன பார்க்க முடியலையே, வந்துட்டியே, பரவாயில்லை அப்படின்னு எல்லாம் ஆசுவாசம் பண்ணிட்டு ஸ்ரீசுகனை தன்னோடு சுபமாயிருக்கிற ஆசிரமத்துல இருக்கிறதுக்கு சொன்னார். ஸ்லோகம் 26. தார கர்ம ததஹா व्यासः सुगस्य परि अचिन्तयत् कन्यां मुनिसुदां कान्तां
അപൃച്ഛത് അതിവേഗവാൻ. ദാര കർമ്മ തതോ വ്യാസ ശുഗസ്യ പര്യചിന്തയ കന്യാമുനിസുതാം കാന്താം അപൃച്ഛതതിവേഗവാൻ. தன்னோட புத்திரனுக்கு ஒரு மனைவி வேணுமே அப்படின்னு வியாசன் யோசனை பண்ணினார். அழகாயிருக்கிற ஒரு முனி கன்யகை எங்கேயாக்கும் இருக்கா அப்படிங்கிறத தேடுறதுக்கான வழிகளை ஆரம்பித்தார். ஸ்லோகம் 27. சுகம் பிராக சுதம் வியாசஹா வேதஹா அதீதஹா त्वया अनगा धर्मशास्त्राणि सर्वाणि कुरु भार्यां महामदे. शुगं प्राह सुदं व्यासो वेदो अधीतस्त्वया नगा धर्मशास्त्राणि सर्वाणि कुरु भार्यां महामदे. அப்படி இருக்கிற வியாசன் புத்திரனான சுகன் கிட்ட சொன்னார், பாவம் இல்லாதவனே அப்படின்னு கூப்பிடுறார் புத்திரனே. எல்லா விதமான வேத சாஸ்திரங்களும் நீ படிச்சுட்டாய், தர்ம சாஸ்திரங்கள் எல்லாம் படிச்சுட்டாய், உனக்கு நிறைய புத்தி இருக்கு. இனி நீ என்ன பண்ணணும் அப்படின்னா பகவான் கிட்ட ரொம்ப நெருக்கம் இருக்கிறவனாக்கும் நீ. அதனாலயாக்கும் இங்க பாவம் இல்லாதவனே அனகா அப்படின்னு கூப்பிடுறது. பகவான் கிட்ட நெருங்கி இருக்கிறவாளுக்கு பாவம் இருக்காது, பகவான் கிட்ட டிஸ்டன்ஸ் இருக்கிறவாளுக்காக்கும் பாவம் அப்படிங்கிறது இருக்கும். இங்க ஸ்ரீசுகன் வேத சாஸ்திரங்களும் தர்ம சாஸ்திரங்களும் எல்லாம் படிச்சு பகவத் பக்தி இருக்கிற புத்திமானாக்கும். அதனால அனகா பாபம் இல்லாதவரே அப்படின்னு கூப்பிடுறார் வியாசன் புத்திரனே. இனி நீ ஒரு திருமணம் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 28. கார்ஹஸ்த்யம் ச சம் ஆசாத்ய யஜ தேவான் பித்ருன் அதா கிருண மோஜய மாம் புத்ரா प्राप्य धारान मनोरमान. गार्हस्थ्यं च समासाद्य यजदेवान् पितृनदा गृणान् मोजय मां पुत्र प्राप्य धारान् मनोरमान. गार्हस्थ्യം നമ്മ അനുഷ്ഠിച്ചിട്ട് மனைவி குழந்தைகளோடு கூடிட்டு தேவர்களையும் பிதர்களையும் பூஜை பண்ணு. மனசுக்கு இஷ்டமாயிருக்கிற மனைவிய സ്വീകരിച്ചിട്ട് புத்ரா சுகா என்ன நீ பிதிருக்கடன்லேருந்து காப்பாத்து. கிருணம் அப்படின்னா கடன், பிதிருகடன் தேவகடம் இப்படி இருக்கிற கடன்கள் எல்லாம் உண்டு. இந்த பிதிருகடத்திலேருந்து என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொல்றார். ஸ்லோகம் 29. அபுத்ரஸ்ய கதிஹி ந அஸ்தி ஸ்வர்கஹா न एव च न एव च तस्माद् पुत्रा महाभागा कुरुषु आद्य गृहाश्रमम्. अपुत्रस्य गतिर्नास्ति स्वर्गो नैव च तस्मात् पुत्र महाभागा குருஷ்வாத்ய கிருஹாசிரமம். புத்திரன் இல்லாதவனுக்கு சத்கதி கிடைக்காது, சொர்க்கம் கிடைக்கவே கிடைக்காது. அதனால மகாபாகியவானாயிருக்கிற புத்திரா நீ கிரகஸ்தாசிரமத்தை சீகரி. நீ கல்யாணம் பண்ணி உனக்கு ஒரு புத்திரன் எல்லாம் ஜனிக்கிறதான் எனக்கு மங்களம் உண்டாகும். அதனால எனக்கொரு மங்களத்துக்காயிட்டு நீ கல்யாணத்தை பண்ணி குழந்தைகள் எல்லாம் பெற்றுக்கோ. कृत्वा गृहाश्रमं पुत्रा सुगिनं कुरु मां शुगा आचामे महदी पुत्र पुरयस्व महामदे. श्लोकं 30. कृत्वा गृहाश्रमं पुत्रा सुगिनं कुरु मां शुगा आचामे महदी पुत्र पुरयस्व महामदे. என்னோட ஆசையை நீ சாதிப்பிச்சு தரணும். நீ கிரகஸ்தனாயிட்டு எனக்கு சுகத்தை தரணும். எனக்கு இருக்கிற பெரிய ஆசையாக்கம் இது. இது சாதிச்சு தர வேண்டிய கடமை உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்றார் வியாசர் ஸ்ரீசுகன் கிட்ட. ஸ்லோகம் 31.
தபஹ தப்த்வா மகாகோரம் பிராப்தஹ அசி து அயோனிஜஹ தேவரூபி மகாப்ராஜ்ஞ பாஹிமாம் பிதரம் சுகா. தபஸ்தப்த்வா மகாகோரம் பிராப்தோசி த்வமயோனிஜா தேவரூபி மகாப்ராஜ்ஞ பாஹிமாம் பிதரம் சுகா. அதி கடினமான தபசு செஞ்சதோடு பலமாயிட்டாக்க யோனியிலேந்து பிறக்காത്ത ഒന്നെ எனக்கு പുത്രനായിട്ട് കിടച്ചത് അയോനിജനാക്കും. നീ എந்த യോനിയിലെന്തും പിറക്കലേ, எந்த அம்மாவும் உன்னை கர்ப்பபாத்திரத்துல சுமந்து பிரசவிக்கலை, அயோனிஜனாயிட்டு நீ பிறந்தாய் அப்படின்னா அது என்னோட தபசோடு பலமாயிட்டாக்கும். தேவதுல்யனும் மகாபுத்திமானுமாயிருக்கிற ஸ்ரீ சுகா, அப்பாவாயிருக்கிற என்ன நீ காப்பாத்து அப்படின்னு சொன்னார். அப்படின்னு சூதன் வர்ணிச்சுருக்கார். அதனால இங்க சூத உவாஜா. ஸ்லோகம் 32. இதி வாதினம் அப்யாஷே பிராப்தஹ பிராஹ சுகஹ ததா விரக்தஹ சஹ அதிரக்தம் தம் சாட்சாத் பிதரமாத்மனஹ. இதி வாதினம் அப்யாஷே பிராப்த பிராஹ சுகஸ்ததா விரக்தசோதிரக்தம் தம் சாட்சாத் பிதரமாத்மனா. இப்படி சொல்லற அப்பாவோடு ஆசை ரொம்ப ரொம்ப அப்பாவுக்கு இந்த லௌகீக சுகங்கள் கிட்ட ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கிறத பார்த்துட்டு புத்திரன் வேணும், புத்திரனோடு புத்திரன் வேணும் இப்படின்னு எல்லாம் ஆசை இருக்கிறத பார்த்துட்டு அந்த அப்பா கிட்ட போயிட்டு விரக்தி பாவம் வந்த சுகன் அப்போது இப்படி சொன்னார். ஸ்ரீ சுகன் சொல்றதுனால இங்க சுக உவாஜா. ஸ்லோகம் 33. கிம் துவம் வதசி தர்மஜ்ஞா வேதவ்யாசா மகாமதே தத்வேன சாதி சிஷ்யம் மாம் தத் ஆத்ஞாம் கரவாணி அலம். கிம் த்வம் வதசி தர்மஜ்ஞா வேதவ்யாச மகாமதே தத்வேன சாதி சிஷ்யம் மாம் த்வதாத்ஞாம் கரவாண்யலம். தர்மஜனும் ரொம்ப ரொம்ப மகிமை இருக்கிறவருமான வேதவியாசா, நீங்கள் என்ன வாக்கம் இப்படி சொல்லின்னு இருக்க, உங்களோட புத்திரன் பாவத்திலேயாக்கும் நான் இருக்கேன் அப்படின்னா கூடியும் உங்களோட சிஷ்யனாக்கும் நான். அதனால எனக்கு தத்துவ மார்க்கத்தை உபதேசிச்சு தருங்கோ. நீங்கள் சொல்ற உங்களோட ஆத்மைய நான் அதன்படி அனுசரணம் பண்றேன். வியாச உவாஜா. ஸ்லோகம் 34. त्वद् अर्थे यद् तपः तप्तं मया पुत्र शतं समाः प्राप्तः त्वं च अतिदुःखेन शिवस्य आराधनेन च. त्वदर्थे यत् तपस्तप्तं मया पुत्र शतं समा प्राप्तस्त्वं चादिदुःखेन शिवस्याराधनेन च. पुत्रा, உன்னை கிடைக்கிறதுக்காக நான் 100 வருஷமாக்கும் கடின தபஸெல்லாம் அனுஷ்டிச்சேன். ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு பரமசிவனை பூஜை பண்ணினேன். அப்படியாக்கும் ஒன்னு எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்றார் வியாசர் ஸ்ரீ சுகன் கிட்ட. ஸ்லோகம் 35. ததாமி தவ வித்தம் து பிரார்த்தயித்வா அத பூபதிம் சுகம் புங்க்ஷ்வ மகாப்ராஜ்ஞா பிராப்ய யௌவனமுத்தமம். ததாமி தவ வித்தம் து பிரார்த்தயித்வா பூபதேம் பிரார்த்தயித்வாத பூபதேம் சுகம் புங்க்ஷ்வ மகாப்ராஜ்ஞ பிராப்ய யௌவனமுத்தமம். ராஜா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு தனமெல்லாம் நான் உனக்கு தரேன். ரொம்ப ரொம்ப புத்திசாலியா இருக்கிற
நீ இந்த யௌவனத்துல இருக்கிற சுகங்களை எல்லாம் அனுபவி. கல்யாணம் பண்ணிக்கோ, குழந்தை குட்டிகளை பெத்திக்கோ, அதே மாதிரி நல்லா சுகமாயிட்டு இந்த யௌவன வயச நீ நல்லா என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்றார் வியாசர். ஸ்ரீ சுகர் அதுக்கு பதில் சொல்றார். 36வது ஸ்லோகம். கிம் சுகம் மானுஷே லோகே ப்ரூஹி தாத நிராமயம் துக்க வித்தம் சுகம் பிராத்யா ந வதந்தி சுகம் கிலா. அப்பா, இந்த மனுஷ லோகத்துல துக்கம் இல்லாதக்கு என்னவாக்கும் சுகமாயிட்டு இருக்கு. துக்கம் அட்டாச் ஆகாத சுகம் அப்படிங்கிறது என்னவாக்கம் இருக்கு, அதை எங்கிட்ட சொல்லுங்க. ஏது சுகமும் பார்த்தாலும் அது துக்கம், அது அட்டாச் ஆயிட்டுதான் இருக்கு. துக்கம் இல்லாத ஒரு சுகம் அப்படிங்கிறது இல்லை. இனி குழந்தையோட ஜனனம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த ஜனனம் அப்படிங்கிறது நிறைய வருஷம் கழிஞ்சானா அந்த குழந்தையோட மரணம் ஆயிட்டு பவிக்கிறது. அப்போ எந்த ஒரு சுகத்துக்கு பின்னாலேயும் ஒரு துக்கம் இருக்கு. அதனால சுகம் மட்டுமே இருக்கிறது இந்த பூ உலகத்துல, இந்த மனுஷ ஜென்மத்துல என்னவாக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லுங்கோ. இத தெரிஞ்சின்ற ஞானிகள் இந்த பூலோக வாசம் அப்படிங்கிறது சுகம் அப்படின்னு சொல்ல மாட்டா. ஸ்லோகம் 37. கதாச்சித் அபி முச்சேத லோக காஷ்ட ஆதி யந்திரிதஹ புத்திரதாரைஹி நிபந்தஹ து ந விமுச்சேத கர்ஹிசித். கதாச்சித் அபிமுச்சேத லோக காஷ்டாதி யந்திரிதா புத்திரதாரைர் நிபத்தஸ்து ந விமுச்சேத கர்ஹிசித். இப்போ மெட்டல்னாலேயோ அதே மாதிரி வுட்டுனாலேயோ இருக்கிற பந்தனத்தில பட்டவன் எப்பவாவது அந்த பந்தனத்திலேருந்து முக்தனாகலாம், அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. ஆனா புத்திரன் மனைவி இப்படின்னு இருக்கிற பந்தனம் அப்படிங்கிறது ஒருபோதும் அவனுக்கு அந்த பந்தனத்திலேருந்து மோசனம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு இரும்பு சங்கலையால கட்டி போட்டவன் இல்லைன்னா ஒரு மரத்துல ஒருத்தனை கட்டி போட்டவன் அப்படின்னா அவனுக்கு என்னைக்காவது அதுல இருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா மனைவி குழந்தைகள் இப்படி இருக்கிற சம்சார பந்தம் அப்படிங்கிறது அதுல இருந்து ஒரு விடுதலை அப்படிங்கிறது அவனுக்கு கிடையாது. ஸ்லோகம் 39. விண்மூத்திர சம்பவஹ தேஹஹ நாரீணாம் தன்மயஹ ததா கஹ பிரீதிம் தத்ர விப்ரேந்திரா விபுதஹ கர்த்தும் இச்சதி. விண்மூத்திர சம்பவோ தேஹோ நாரீணாம் தன்மயஸ்ததா கப்ரீதிம் தத்ர விப்ரேந்திரா விபுத கர்த்தும் இச்சதி. மலபாண்டமாக்கும் இந்த சரீரம். இந்த சரீரத்துக்குள்ள மலம், மூத்திரம், அதே மாதிரி ரத்தம் இதெல்லாம் சேர்ந்து இப்படி ரொம்ப ரொம்ப அக்லியா இருக்கு. அப்படி இருக்கிற சரீரம் இந்த ஸ்திரீ சரீரம் அப்படிங்கிறதும் இதே மாதிரி அழுக்குகளோடு கூடி இருக்கிறதாக்கும். அதனால இங்க ஸ்ரீசுகன் வியாசரை கூப்பிடுறார் விப்ரேந்திரா அப்படின்னு. பிராமண உத்தமா ஞானியான ஆருக்காக்கும் இப்படி இருக்கிற ஒரு சம்சார பந்தனத்துக்கு ஆசை உண்டாகும். ஸ்லோகம் 40. அயோனிஜஹா அகம் விப்ரர்ஷே யோனோ மே கீதృశி மதிஹி ந வாஞ்சாமி அகம் அக்ரேஹே அபி யோனோ ஏவ சமுத்பவம். அயோனிஜோஹம் விப்ரர்ஷே யோனோ மே கீதృశி மதி ந வாஞ்சாம்யஹம் அக்ரேபி யோனாவேவ சமுத்பவம். ஏ பிராமண உத்தமா விப்ரர்ஷே, நான் அயோனிஜனாக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னேளே அது சரிதான். ஒரு ஸ்திரீ கர்ப்பபாத்திரத்துல சுமந்து பிரசவிச்சவன் கிடையாது நான். அப்படி இருக்கிற எனக்கு எப்படியாக்கும் யோனியில தாற்பயம் உண்டாகும்.
ഞാനൊരു കല്യാണത്തെ பண்ணிண்டு புத்திரர்களை உற்பத்தனம் பண்ணணும்னாக்குமே நீங்கள் சொன்னேன். நான் பிறந்ததே யோனியிலேருந்து கிடையாது. அப்படி இருக்கிற எனக்கு எப்படியாக்கும் பிரஜைகளை சிருஷ்டிக்கிறதுக்கான ஒரு சிச்சுவேஷன் உண்டாகும். இனி நான் யோனியில ஜனிக்கிறதுக்கான ஆசையும் எனக்கு இல்லை. நீங்கள் சொன்னபடி நிறைய புத்திரர்களை சிருஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லவே நானே ஒரு அம்மையோட கர்ப்பபாத்திரத்திலேருந்து ஜனிச்சிட்டெல்லாம் வந்திருக்கேன். நீங்கள் கடந்த அந்த அரணியிலேருந்து சுயம்புவாயிட்டு உண்டாயிருக்கேன். அப்படி இருக்கிற எனக்கு எப்படியாக்கும் யோனி வழியா குழந்தைகளை உற்பத்தனம் பண்றதுக்கு சாதிக்கும். அதே மாதிரி இனி நான் மறுபடியும் இந்த பூவுலகத்துல வந்து ஜனிக்கிறதுக்கு ஆசைப்படவும் இல்லை.